ஸோ காய்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போட்டா எப்படி மோட்டோ பிளாக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ என்னோடய ஈவினிங் டெய்லி பிளான் என்னன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறது தான். அண்ட் கோப்ரோண்ட வீடியோ எப்படி இருக்குது, மற்றது வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியம் இருந்தாலும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற எனி வீடியோஸ் எல்லாம் கோப்ரோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு மோட்டோ பிளாக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் முதல்ல ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூடுதலாக போயிருக்கேன். பட் மோட்டோ பிளாக்கிங்ன்றது என்னென்னு தெரியாது, ஃபோட்டோ எடுக்கிறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் இந்த ஃப்ரெண்ட் செரிபோண்ட வீடியோ காட்டினேன். அதுக்கு பிறகு தான் நான் இப்படி மோட்டோ பிளாக்கிங் இருக்கா அப்படின்ற ஒரு இதில் பார்த்தி ப்ரோ, விஜய் மானுவேல் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, நம்பர் பிளேட் ப்ரோ எல்லாரோட வீடியோஸும் பார்ப்பேன். அதிலேருந்து மோட்டோ பிளாக்கிங் செய்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சொல்லலாம். கேஸ் இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்டா, ஈரட்டையில் இருக்கிற ஒரு குளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். என்னடா ஒரு குளத்துக்கு போகிறான்னு யோசிக்காங்க. வவுனியாவில் இருக்கிற இடங்களில் குளங்கள் தான் கூடுதலாக இருக்குது. பஸ் வவுனியாவில் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கடல் தானே. ஸோ இப்படி தான் நான் இடங்களை சுற்றிட்டோம். பச்சை பசேலண்டு இருக்கும் இந்த குளம். ஸோ அந்த குளத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு வந்துட்டேன். இதில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். சன்செட் வேறு லெவலில் இருக்குது. இப்படி ஒரு ஈவினிங் டைமில் மனசுக்கு ரிலாக்ஸாக ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறதுன்றது வேறு லெவல். குரங்குகள் நிற்கணும். என்ன கடிக்குதோ தெரியல பாஸ். எங்கே போகிறேன்? நில்லு. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஸோ நான் ப்ளாக் பண்ணிட்டு வரதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு குளத்தில் வியூ நான் உங்களை இப்போ காட்டுறேன். ஸ்பெஷல் என்னட்டா ஹைபர் ஸ்மூத், அதை தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட் இதை கொண்டு ஓடுவேன். பிகின் இப்போ பார்த்துட்டீங்க ஹைபர் ஸ்மூத் எப்படி இருக்குமன்றது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருந்து லீவ் ஆக போகிறோம். ஸ்ரீலங்கன் ரோட்டில் வாகனங்கள் டிராஃபிக் இருக்கிற வரையும் அப்படியான மாடுகள் இருக்கும். பஸ் பார்த்தீங்கன்னால தெரியும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இப்படி தான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்கொண்டே இருப்போம். பின்னர டைமில் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு இப்போ லாக்டவுன் எடுத்தாலும் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தாண்டிடாது. ஸோ வவுனியாவில் இருக்கிற இடத்துக்குள்ளே சுற்றி இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். முக்கியம் இருந்தாலும் பாருங்கள், நல்ல வீடியோ ஸ்ரீலங்காவில் சொன்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸாக வரும் அந்த நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் எனக்கு ப்ரோ வேண்டியிருக்கேன். மோட்டோ பிளாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வரும் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ரோட்டை ரோட்டுண்டா ஜஃப்னா டு கண்டி ஹைவே ரோட்டை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். நான் இந்த ரோட்டால் தான்
கூடுதலாக ட்ரிப் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. வவுனியாவிலேருந்து 4 ரோட் தான் இருக்குது பஸ். இந்த 4 ரோட்டாலும் தான் எந்த மாவட்டத்துக்கு போகிறனாலும் போகலாம். இப்போ கொஞ்சம் பைக் ரேஸ் ஓடுவோம், அதை உங்களுக்கு காட்டணும். ரேஸ் சொன்னால் டப் ஓடி பார்க்கணும். போய் கொண்டிருக்கு. வேறு லெவல் லெவல் போலீஸ்லா எனக்கு சவுண்டு தான். நம்பிந்த போறாரு. கேட்கல தான் ஓட்டத்தை பாருங்க. 114 115 116 போய் கொண்டிருக்கேன். எங்க பார்த்தாலும் இந்த மாடு 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 மாடை வளர்க்குறோம், வீட்டில் கட்டி வளர்க்கும். ஸோ மஞ்சக்கோடு ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இப்போ ஓவர்டேக் பண்ணலாம். என்ன லுக்கு! அது போகிற போகுது அப்செட்டு. ஐயா ஏபிஎஸ் கேட்கின்றால பிரச்சனை இல்லை. நான் டிராஃபிக் ஓட்ட வரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா வவுனியாவிலே பெரிய ஸ்கூல் தமிழ் மத்திய மகா வித்தியாலயம். அவங்களுக்கு தான் ரோட் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. கடுப்பக்குள்ள இதான் தியேட்டர். வவுனியாவில் இருக்கிற ஒரு தியேட்டர். இது ஃபுட் சிட்டி. ஓ இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். ஓகே, நான் லெஃப்ட் சைட்டால் திரும்பி மன்னார் ரோட்டுக்கு வீட்டை போகணும். ஈவினிங் டைம் சரியான டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோட். குறுக்க மறக்க பெற்றவங்கலாம் ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. ஏதோ போவேன்ட்டு சொன்னார். கடுப்பாயிரும் போகிறது வெள்ளக்கோட்டால். அதில் ஓட்ட பண்ணவே இல்லாது எல்லாரும் யூஸ் பண்ணுவேன். ஆண்டவா, இந்த கேமரா போட்டுனால தெரியுது இப்படியான சமூகத்துக்கு மத்தியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஓகேப்பா, என்ன பெரிய ரோடு. ஓகே, இந்த ரோட் எந்த ரோட்டா? வவுனியா டு மன்னார் ரோட். இந்த ரோட்டு எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. இப்போ திருத்த போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டு இப்போ விட்டு வளர்த்திடணும். Just happened.